ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன் தமிழ்நாடுவோட பார்ட் 3 வீடியோ. இதுதான் நம்மளோட கடைசி வீடியோவும் கூட. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 3 தேச தலைவர்களை பத்தி பார்க்க போறோம். சுப்பிரமணிய பாரதி, ராஜாஜி, முத்துராமலிங்க தேவர். இந்த 3 தலைவர்களுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இவங்க 3 பேரை பத்தியுமே நம்ம கட்டாயமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோல வ.உ. சிதம்பரனார் அவர்களை பத்தி, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லி 2 பாட்டுல நம்ம நிறைய தலைவர்களை பத்தி பார்த்தோம். இந்த 3 தலைவர்களை பத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாணக்கியரான ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரி. இவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா டிசம்பர் 10, 1878 இருந்து டிசம்பர் 25, 1972. எந்த ஊர்ல பிறந்திருப்பாரு அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய தோரப்பள்ளி கிராமத்துலதான் இவர் பிறந்திருப்பாரு. 1898 சேலம்ல லாயரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1906 இவரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இணைஞ்சு கல்கத்தால நடைபெற்ற அந்த மாநாட்டிலையும் இவர் பங்கெடுத்திருப்பாரு. இவர் காந்தியோட மிக தீவிரமான ஃபாலோவரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1907 சூரத்ல நடக்கக்கூடிய அந்த மாநாட்டிலையும் பங்கேற்றிருப்பாரு. 1930 சால்ட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத வேதாரண்யத்துல இவர் தான் முன்னெடுத்து கொண்டு போயிருப்பாரு. அதாவது வேதாரண்யத்துல இருந்து நம்ம திருச்சி வரைக்குமே அந்த சால்ட் மார்ச் அப்படிங்கிறது நடக்கும். அதுல தலைமை ஏத்து கொண்டு போனது யாரு அப்படின்னா ராஜாஜி. இதுக்காக இவர் அரெஸ்டும் ஆகியிருப்பாரு. அப்புறம் 1937 நடக்கக்கூடிய அந்த மாகாண தேர்தலையும் இவர் வெற்றி பெற்று நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவாரு. ராஜாஜி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்த உடனே மதுவிலக்கை அமல்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஆதி திராவிட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக நிறைய சட்டங்களை கொண்டு வருவாரு. இவர் கொண்டு வந்த சட்டங்கள்ல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா ஹிந்தியை கட்டாய கல்வியா ஆக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதற்கு நிறைய இடத்துல போராட்டம் அப்படிங்கறது வெடிச்சிருக்கும். அந்த முதல் எதிர்ப்பு தெரிவிச்ச தலைவர் யாரு அப்படின்னா ஈவே ராமசாமி ஐயா அவர்கள் தான். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட நாட்டு மக்களையும் சரி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியலையும் சரி, நம்ம கிட்ட கேட்காமலே எல்லாத்தையுமே பயன்படுத்திருப்பாங்க. அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ராஜாஜி என்ன பண்ணிருப்பாரு, அவரோட முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிருப்பாரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி ராஜாஜி எப்படி செயல்பட்டாரு அப்படிங்கறதுதான். இனி அடுத்து நம்ம பார்க்க போறது சுதந்திரத்துக்கு அப்புறம் ராஜாஜி அவர்கள் என்னென்ன மாதிரி பதவி வகிச்சாங்க, என்னென்ன சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஆங்கிள் தான் நம்ம பார்க்க போறோம். 1950 இந்த கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்டையே நீக்கி இருப்பாங்க. அப்படி நீக்கும் போது இவர் தான் என்னவா இருந்திருப்பாரு, கவர்னர் ஜெனரல், தலைமை ஆளுநரா இருந்திருப்பாரு. இவர் தான் அப்போ என்னது கடைசி கவர்னர் ஜெனரல். லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னா யாரு, உங்களோட ராஜாஜி தான். அது மட்டும் இல்லாம நம்மளோட கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவியில நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க ஒரே ஒருத்தங்க தான் இந்த பதவியில இருந்திருக்காங்க. அது நம்ம ராஜாஜி ஐயா அவர்கள் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்ல யாருதான் இருந்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க. 1952 இவர் தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆகுறாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இவர் என்னென்ன சட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் கொண்டு வந்தது குலக்கல்வி திட்டம். குலக்கல்வி திட்டம் அப்படின்னா நம்மளோட பெற்றோர்கள் என்ன தொழில் பண்ணாங்களோ அதே தொழில அவங்களோட பிள்ளைகளும் பண்ணணும். அதுதான் குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது. இதை எதிர்த்து நிறைய இடத்துல போராட்டங்கள் அப்படிங்கிறது வெடிச்சிருக்கோம். இதுக்கு அகேன்ஸ்டா செயல்பட்ட தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா காமராஜர் ஐயா அவர்களும் ஈவிஆர் அவர்களும். அதாவது இந்த மாதிரி அதே தொழில நம்ம பெற்றோர்கள் பண்ண அதே தொழில குழந்தைகளும் பண்ணாங்க அப்படின்னா அப்ப எதற்காக அவங்க கல்வி அப்படிங்கறத ஒண்ணு கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கேள்வி எழுப்புவாங்க. ஏன்னா நம்ம படிக்கிறது என்ன காரணத்துக்காக, நம்ம இன்னுமே இப்ப இருக்கிற நிலைமையை விட இன்னுமே நல்ல பெட்டரா ஒரு பொசிஷனுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னும் நம்மளோட பேரண்ட்ஸ் செஞ்ச அதே தொழிலை நம்ம செய்யணும் அப்படின்னா அப்ப எதற்காக நம்ம கல்வி அப்படிங்கிறத கத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதுக்காக நிறைய இடத்துல போராட்டங்களும் பண்ணுவாங்க. அதன் காரணமா இவர் என்ன பண்ணுவாரு, 1954 தன்னோட முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரு.
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவர் காங்கிரஸ் விட்டே ரிசைன் பண்ணி போயிட்டு 1959ல சுதந்திரா கட்சி அப்படிங்கிற ஒண்ண ஆரம்பிப்பாரு. இவர மகாத்மா காந்தியோட இளம் இந்தியா, யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியரா இருந்திருப்பாங்க. இவர் எழுதின புக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்கரவர்த்தி திருமகள், வியாசர் விருந்து, அதுக்கப்புறம் கீதா, உபனிஷத், அதற்கான உரைகள் எல்லாமே இவர் எழுதியிருப்பாரு. 1955ல இவருக்கு பாரத ரத்னா அவார்டு வழங்கியிருப்பாங்க. இவரோட இந்த ராஜதந்திர திறன்களுக்காக தான் இவரை நம்ம என்னன்னு சொல்றோம், சாணக்கியர் அப்படின்னு சொல்றோம். ராஜாஜி அவர்களோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். பாரதியார ஒரு புலவரா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரரா, ஃப்ரீடம் ஃபைட்டரா எப்படி செயல்பட்டாரு அப்படிங்கிற ஆங்கிள் தான் நம்ம இந்த கிளாஸ் பார்க்க போறோம். ஓகே, பாரதியார் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா, டிசம்பர் 11 1882ல இருந்து செப்டம்பர் 12 1921. இவர் எந்த ஊர்ல பிறந்திருப்பாருன்னா, திருநெல்வேலியில எட்டயபுரம் அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்திருப்பாரு. 1904ல மதுரையில தமிழ் ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அதே டைம்ல சுதேசிமித்ரன் அப்படிங்கிற இதழோட உதவி ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. 1907ல ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்திருக்கும், சூரத் ஸ்பிளிட் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு. அதாவது நம்மளோட காங்கிரஸ் ரெண்டா பிளவுபட்டது இந்த கான்ஃபரன்ஸ்ல தான், சூரத் கான்ஃபரன்ஸ்ல தான். அதாவது மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு காங்கிரஸ் வந்து ரெண்டா பிரிவாங்க. மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிவாங்க. அப்போ இந்த கான்ஃபரன்ஸ்ல தான் நம்ம பாலகங்காதர திலக் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஸ்வராஜ் இஸ் மை பெர்த் ரேட் அண்ட் ஐ ஷால் ஹாவ் இட். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்ம பாரதியாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1907ல இந்தியா அப்படிங்கிற தமிழ் வார இதழோட ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அதே டைம்ல இவர் பாலபாரதம் அப்படிங்கிற ஆங்கில நியூஸ் பேப்பருக்கு என்னவா இருந்திருப்பாரு, ஆசிரியரா இருந்திருப்பாரு. அப்புறம் 1908ல சுயராஜ்ய தினம் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது மெட்ராஸ்ல. இவர் தான் அதுக்கான முக்கிய பங்கு வகிச்சிருப்பாரு. இவரோட நிறைய பாடல்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களுக்கு அச்சிட்டு இலவசமா விநியோகப்படுத்துவாங்க. அப்படி அச்சிட்டு வெளியிட்ட ஒரு சில பாடல்கள் என்னென்ன அப்படின்னா, வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம் அப்படின்னு நிறைய பாடல்களை அச்சிட்டு மக்களுக்கு இலவசமா விநியோகிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இவரோட பாடல்களை கேட்டாலே மக்களுக்கு அவ்வளவு ஒரு விடுதலை உணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். அந்த காரணத்துக்காக இலவசமா இவரோட பாடல்களை எல்லாத்தையும் அச்சிட்டு மக்களுக்கு விநியோகம் பண்றாங்க. 1908ல நம்ம வி.போ. சிதம்பரனார் அவர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல இவரு என்ன பண்றாரு, பாரதியார் அவருக்கு சாட்சி சொல்றதுக்காக போறாரு. அதற்காக பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, பாரதியார அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. அதற்கு பயந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பாண்டிச்சேரிக்கு போயிருவாரு. ஏன்னா பாண்டிச்சேரி அப்படிங்கிறது அப்ப யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும், பிரெஞ்சுக்காரர்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால பிரிட்டிஷ்காரங்களால அவ்வளவு ஈஸியா அத பாண்டிச்சேரிக்குள்ள நுழைய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த காரணத்தினால இவர் பாண்டிச்சேரிக்கு போயிருவாரு. அங்க இருந்துகிட்டு என்ன பண்ணுவாரு, நிறைய அந்த செய்தித்தாளை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, எடிட் பண்ணி அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாரு. சோ பாண்டிச்சேரியில இருந்து அந்த டைம்ல நிறைய நியூஸ் பேப்பர் எல்லாமே வெளியே வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல 1909ல பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே பேன் பண்ணிடுறாங்க. அப்புறம் 1918ல தான் அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் நம்ம இந்தியாக்குள்ள நுழையிறாரு. எந்த இடத்துல அப்படின்னா, கடலூருக்கு வராரு. அவர் வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு 3 வாரம் கஸ்டடியில வச்சிடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் சுதேசமித்ரனோட உதவி ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தார்ல, மறுபடியும் அதே போஸ்ட்ல போய் அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு. இவரை பெருமைப்படுத்தும் விதமா என்ன பண்றாங்க அப்படின்னா, 1960ல இவருக்கு ஒரு இந்த பாரதியார் படம் பொறிக்கப்பட்ட ஒரு ஸ்டாம்பை வந்து வெளியிடுறாங்க. அப்புறம் லிட்ரேச்சர், இலக்கியத்துல யாரு சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு சுப்பிரமணிய பாரதி அவார்டு அப்படின்னு ஒண்ணு வழங்குறாங்க. இவரோட தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க, இது வந்து 2021ல தான் இந்த அவார்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க நம்மளோட தமிழ்நாடு அரசு. என்ன அவார்டு அப்படின்னா, பாரதி யங் பொயட் அவார்டு. அதாவது யார் இந்த மாதிரி கவிதை அந்த மாதிரி ஏற்றதுல யாரும் சிறந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டை வழங்குறாங்க தமிழ்நாடு அரசு. அது மட்டும் இல்லாம இவர் பெருமைப்படுத்தும் விதமா நிறைய பல்கலைக்கழகத்துக்கு இவரோட பெயர் வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒண்ணு என்ன அப்படின்னா, பாரதியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி 1982ல கொண்டு வந்திருப்பாங்க.
இவ்வளவு 90 வருஷம் கழிச்சியும் நம்ம பாரதியார இவ்வளவு ஞாபகம் வச்சதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு, அவர் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரரா செயல்பட்டது. அதுக்கப்புறம் அவரோட பாடல்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து பெருமையா பேச வச்சுட்டு இருக்கு. அவரு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க பாரதியார் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு விதமான மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். பாரதியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரரா எப்படி செயல்பட்டாரு அப்படின்னு உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அதாவது தேசியம் காத்த செம்மலான முத்துராமலிங்க தேவர் அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதற்கான சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட 6th தமிழ் புக்ல கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து எடுத்துதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகே, இவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா அக்டோபர் 30 1908 இருந்து அக்டோபர் 30 1963. அக்டோபர் 30ல பிறந்த இவரு அக்டோபர் 30லயே இறந்திருப்பாரு. இவர் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசுமன் அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்திருப்பாரு. இவரோட பெற்றோர் வந்து உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். இந்திராணி அம்மையார் இவர் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவர் பாட்டி வீட்டுலதான் வளருவாரு. அப்ப ஆயிஷா பேபி அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் பெண்மணி தான் இவருக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்திருப்பாங்க. அதுக்காக இவரு கடைசி வரைக்கும் நன்றி உணர்வோடு இருந்திருப்பாரு. ஒரு டைம் முத்துராமலிங்க தேவர் அவர்களை என்ன பிரிட்டிஷ்காரங்க கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி வாரண்ட் பிறப்பிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல ஆயிஷா பேபி அப்படிங்கிறவங்க இறந்திருப்பாங்க. சோ எப்படியும் முத்துராமலிங்க தேவர் வந்து கட்டாயமா ஆயிஷா பேபிக்கு இறுதி சடங்கு பண்ண வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, அவரை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த டைம்ல வந்து ஒரு முஸ்லீம் மாதிரி ஒரு பெரியவரா வேடமிட்டு வந்து ஆயிஷா பேபிக்கு இறுதி சடங்கு எல்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிருவாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த இறுதி சடங்கு பண்ணது வந்து முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தனக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்த அந்த முஸ்லிம் பெண்மணிக்கு கடைசி வரைக்கும் இவரு நன்றி கடன் பட்டிருப்பாரு. கடைசி வரைக்கும் தன்னோட நன்றிய வந்து அவங்களுக்கு சமர்ப்பிச்சிருப்பாரு. ஓகே, இவர் வந்து தன்னோட வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய பேச்சாளரா இருந்திருப்பாரு. இவரோட பேச்ச கேட்டாலே மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விதமான ஸ்பிரிட், அந்த எழுச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதனாலயே என்ன பண்றாரு, பிரிட்டிஷ்காரங்க நிறைய டைம் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிடுறாங்க. இவர் வந்து மேடையில வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து தடை விதிச்சிருப்பாங்க. நம்ம நார்த் சைட்ல பாலகங்காதர திலகருக்கு இந்த மாதிரி வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி வெளி இடத்துல மக்களுக்கு பிரச்சாரம் பண்றது, இந்த மாதிரி விடுதலை உணர்வை தூண்டுறது, இந்த மாதிரி எந்த விதமான பேசுமே அவங்க பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பூட்டு சட்டத்தை நார்த் சைடு யாருக்கு போட்டிருப்பாங்க, வட இந்தியால பாலகங்காதர் திலக். அதே மாதிரி நம்மளோட சவுத் இந்தியால யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு. ஏன்னா அவரோட பேச்சுங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும். அவர் பேசினாலே மக்களோட மனசுல விடுதலை உணர்ச்சி வந்து பொங்கிக்கிட்டு வரும். அதனால இவர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தடை விதிச்சிடுறாங்க. இவர் ஒரு டைம் ஒரு 3 மணி நேரம் விவேகானந்தரை பத்தி சாயல்குடியில பேசுவாரு. அவரோட பெருமையை பத்தி 3 மணி நேரம் கண்டினியூஸா பேசுவாரு. அந்த பேசிக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்துல காமராஜரும் இருந்திருப்பாரு. இவர் பேச கேட்ட காமராஜர் என்ன சொல்வாரு அப்படின்னா, இது மாதிரி ஒரு பேச்ச நான் என்னோட வாழ்க்கையில கேட்டதே இல்ல. இவரோட பேச்சு வந்து நம்மளோட விடுதலை போருக்கு வந்து ரொம்பவே உதவும் அப்படிங்கிற மாதிரி காமராஜர் இவரோட பேச்ச கேட்டு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு இவர் சிறந்த பேச்சாளரா இருந்திருப்பாரு. இவரோட பேச்சு வந்து நம்ம பார்லிமெண்ட்ல விட்டல்பாய் படேல், வல்லபாய் படேல் அவங்களோட பேச்சு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியால இருக்கக்கூடிய மேகசின்ல எல்லாம் இவரோட பேச்ச பத்தி பெருமிதமா எழுதியிருப்பாங்க. இவரோட பொலிட்டிக்கல் குரு யாரு அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிறத நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பிச்சிருப்பாரு. அதுல நம்ம தமிழ்நாடு சைட்ல இருந்து நிறைய தமிழர்கள் அந்த ஆர்மியில போய் சேருவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு நம்மளோட முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான். நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இவர் நேதாஜி அப்படிங்கிற ஒரு வார இதழ ஆரம்பிச்சிருப்பாரு. 1937ல ராமநாதபுரத்தை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மன்னரை எதிர்த்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேர்தல்ல போட்டியிடுவாங்க. அந்த தேர்தல்ல பெரிய வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற்றுருவாரு. ஏன்னா இவரோட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ட வந்து எல்லா மக்களும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அதாவது ராமநாதபுரத்தை ஆட்சி செய்கின்ற அந்த மன்னரும் அந்த ஏரியால ஒரு பெரிய ஆள் தான். அதே மாதிரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் சுதந்திர போராட்ட வீரரா ஒரு பெரிய
ஆளா இருக்கிறாங்க. இந்த 2 பேரோட யாரு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு இவங்களோட ரிசல்ட்ட எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அனௌன்ஸ்மெண்ட் வருது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வெற்றி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மீது மக்கள் எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவர் மேற்கொண்ட ஒரு முக்கியமான வரலாறு என்ன அப்படின்னா, இவரு லோக்சபா அதாவது மக்களவையில கண்டினியூஸா 3 வருஷம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. என்னென்ன வருஷம் அப்படின்னா 1952, 57, 62 கண்டினியூஸா இவர் அந்த 3 டைமும் லோக்சபா அதாவது மக்களவைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. இது வந்து வரலாறுல இதுவரைக்கும் எந்த ஒரு லீடரும் இப்படி கண்டினியூஸா மக்களவையில யாருமே தேர்ந்தெடுக்கப்படல. நம்ம முத்துராமலிங்க தேவர் அவர்களை தவிர அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க 1920ல. அதாவது குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்னா என்னன்னா, அந்த ஆக்டுக்கு கீழே ஒரு சில கேஸ்ட் எல்லாமே அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கேஸ்ட்ல இருக்கக்கூடிய மென் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, போலீஸ்ல போய் வாரம் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சைன் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்றது அது எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி மத்த மக்கள் கிட்ட இருந்து அவங்க எப்பவுமே விலகிதான் இருக்கணும். எந்த விதமான சோசியல் இன்டராக்ஷனும் அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்திருப்பாங்க. இதை எதிர்த்து இவர் நிறைய போராட்டம் பண்ணிருப்பாரு. அதன் விளைவா 1948ல இந்த சட்டத்தை வந்து நீக்கியிருப்பாங்க. இவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு ரொம்ப தீவிரமா ஈடுபட்டதுனால இவரை கைது செஞ்சு எந்தெந்த ஜெயிலெல்லாம் அடைச்சிருப்பாங்க அப்படின்னா, அமராவதி, தாமோ, கொல்கத்தா, சென்னை, வெள்ளூர் அப்படின்னு நிறைய இடத்துல வந்து இவரை சிறையில் அடைச்சிருப்பாங்க. இவர் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாம முழுக்க தன்னோட வாழ்க்கைய சுதந்திரத்துக்காகவே அர்ப்பணிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தனக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ல ஒரு பங்கை மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு வந்து பங்கிட்டு கொடுத்திருப்பாரு. இவர் வாழ்ந்த நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,075. அதுல 4000 நாட்களை இவர் ஜெயிலையே வந்து கழிச்சிருப்பாரு. அதாவது தன்னோட வாழ்க்கையில 5ல 1 பங்கை இவர் ஜெயிலையே கழிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இவர் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணதுனாலதான் இவர் வந்து ஜெயிலையே இவரோட வாழ்க்கைய பாதிய கழிக்க வேண்டியதா இருந்திருக்கு. இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு இவரை யாரு சொல்லுவாங்க அப்படின்னா, திருவி கல்யாண சுந்தரம் தான் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வித்யாபாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. லாஸ்டா இவரை பெருமைப்படுத்தும் விதமா அக்டோபர் 30 தானே இவர் இறந்திருப்பாரு. அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க, இவர் பிறந்த ஊரான பசுமொன்ல ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசு சார்பில் வந்து அரசு விழா ஒண்ணு நடத்துறாங்க. அப்புறம் தமிழக சட்டமன்றத்துல இவரோட திருவுருவ படம் ஒண்ணு வச்சிருக்காங்க. சென்னையில அரசு சார்பா சிலை ஒண்ணு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல இவருக்கு சிலை ஒண்ணு வச்சிருக்காங்க. 1995ல இவருக்கு தபால் தலை அப்படிங்கறத வெளியிடுறாங்க. உங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பத்தியும் உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கோம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்த 3 பேருமே ரொம்பவே முக்கியமான ஒருத்தங்க. சோ நீங்க இந்த கிளாஸ முடிச்சுட்டு இது ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ரிவிஷன் அப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக் இதோட முடிஞ்சிருச்சு. 3 வீடியோவா இது இருக்கு. ஒவ்வொரு வீடியோவா பொறுமையா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.